فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வின் வேதமாகிய திருமறை குர்ஆன் என்றும், வழிகாட்டலில் சிறந்த வழிகாட்டல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை வழிமுறையாகிய சுன்னா என்றும், விடயங்களிலே மிக மோசமானது அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்தில் மார்க்கம் என்கிற பெயர் உருவாக்கப்படுகின்ற நூதனங்கள், அந்த நூதனங்கள் எல்லாம் பித்அத்துகள், வழிகேடுகள். அந்த வழிகேடுகள் எல்லாம் நாளை மறுமை நாளில் நரகத்தின்பால் இட்டு செல்லும் என்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குத்பாவுடைய துவக்கத்திலும் இந்த மனித குணத்துக்கு நினைவூட்டியதை நானும் இந்த நேரத்தில் நினைவூட்டியவனாக, ஏகம் வல்ல ஜல்ல ஷானஹு தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவருடைய மாளிகையில் அவருடைய இறை போதனைகளை அறிந்து அதை அழகிய முறையில் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கிற எங்கள் மீது அல்லாஹ்வுடைய அருளும் புகழும் என்றென்றும் உண்டாட்டுமாக. அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் நேர்வழி பெற வேண்டுமானால், இந்த உலகத்தில் நேர்வழியான பாதையில் நாம் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டுமாக இருந்தால், திருமறை குர்ஆன் எதை பின்பற்ற வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என்று பேசுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் அஅராஃபுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து உமக்கு இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை அன்றி வேறு எவரையும் பாதுகாவலராக நீங்கள் ஆக்கி அவர்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தை இறக்கினான். அந்த வேதத்தை பின்பற்றுமாறு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறான். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூருடைய 54வது வசனத்தில் பேசுகிறான், வ இன் துதீஉ, இந்த நபியை நீங்கள் பின்பற்றினால் தஹ்தது, நேர்வழி பெறுவீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய வேதம், அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நபியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு அனுப்பினார். எதற்காக? நேர்வழியை நான் நாட விரும்பினால், சோனப்பாதையை அடைய விரும்பினால் இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசுகிறான். இன்னும் பாருங்கள், சூரத்துல் அன்ஆமுடைய 154வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார், நபியே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்லுகிற செய்தி இந்த செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான்
என்னுடைய நிலையான நேரான பாதை, ஃபத்தபிஊஹ், இதை நீங்கள் பின்பற்றுங்கள், இந்த நேரான பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபியுஸ் சுபுல், வேறு பாதைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அவ்வாறு நீங்கள் பின்பற்றினால் ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹ், அல்லாஹ்வுடைய பாதை விட்டு உங்களை பிரித்துவிடும் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சமுதாயத்துக்கு வசியத்தாக சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், அல் குர்ஆனையும் சுன்னாவையும் தாண்டி இன்றைக்கு தன்னுடைய மனோஇச்சைப்படி தன்னுடைய மார்க்கத்தை புரிந்து கொண்டு மக்கள் அதன்பால் அழைக்கக்கூடிய பித்அத்வாதிகள், நீங்க அவர்களுடைய உரைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். நாம் என்ன சொல்கிறோம்? அல் குர்ஆனை பின்பற்ற வேண்டும், அல் குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இன்றைக்கு பித்அத்வாதிகள் கூட மக்களை வழிகட்டி மக்களை அழைப்பதற்கு எடுத்திருக்கிற கேடயம் எது என்றால் அல் குர்ஆன் சுன்னா. அப்படி என்றால் சகோதரர்களே, பிரச்சனை எங்கே இருக்கிறது? அவர்களும் அல் குர்ஆனிய வசனங்களை கொண்டுதான் மக்களை அழைக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய பண்புகளை கொண்டுதான் மக்களை அழைக்கிறார்கள் என்றால், நாமும் அதைதான் செய்கிறோம் என்றால் பிரச்சனை எங்கே இருக்கிறது என்பதை முதலில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் சத்தியம் அசத்தியம் என்று நாங்கள் பிரித்து காட்ட விரும்பினால், எது நேரான பாதை, எது வழிகேடு, எது அசத்தியம் என்று மக்களுக்கு புரிய வைப்பதாக இருந்தால், பேசுகிற நானோ இந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் இந்த மார்க்கத்தை தன்னுடைய மனோஇச்சைப்படி சொன்னால் அது அமானிதம் அல்ல. இந்த இடத்தில் இருந்து கொண்டு நான் இந்த மார்க்கத்தை எனது சுய புத்தியின் அடிப்படையில், எனது மனோஇச்சைப்படியில், எனது சுய ஆய்வின்படி இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னால் அது நீதம் அல்ல, அது அநியாயம். இந்த மார்க்கத்துக்கு செய்கிற துரோகம் அமானிதம் அல்ல சகோதரர்களே. நபி தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் என்று எடுத்த இந்த மார்க்கத்தை அடுத்த சமுதாயத்துக்கு அமானிதமாக கடத்தினார்கள். எமக்கான தேவை, நாம் செய்ய வேண்டிய மிக பெரும் கடமை, இந்த மார்க்கத்தை அடுத்த சமுதாயத்துக்கு கடக்க விரும்பினால் அமானிதமாக தனது மனோஇச்சைப்படி இல்லாமல் மார்க்கத்தை சரியாக சத்தியத்தை அசத்தியத்தை வேறுபடுத்தி நாம் அடுத்த சமுதாயத்தில் கடக்க விரும்பினால் சகோதரர்களே, நாம் உரசி பார்க்குகின்ற ஒரு இடம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய மரணத்துக்கு பிறகு நிறைய வழிகேடுகள், நிறைய பித்னாக்கள், நிறைய குழப்பங்கள் இந்த சமுதாய நாளுக்கு நாள் இன்றைக்கு அதிகரித்து செல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். மார்க்கத்துடைய பேரால் இன்றைக்கு எத்தனையோ வழிகட்ட இயக்கங்கள் இன்றைக்கு தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள், மறுமை வரைக்கும் தோன்றிக் கொண்டுதான் இருப்பார்கள். அன்புள்ள சகோதரரே, அப்படி என்றால் எது சத்தியம், எது சரியான பாதை, எது உண்மையானது, எது ஹக், எது வழிகேடு என்றெல்லாம் உரசி பார்க்கிற ஒரு உடம்பு இருக்குமாக இருந்தால் அன்புள்ள சகோதரர்களே, அது நபி தோழர்கள் தான், அது நபி தோழர்கள் தான். காரணம், அல்லாஹ்வின் தூதரிடம் நேரடியாக இந்த மார்க்கத்தை பெற்றவர்கள் அவர்கள். அது மட்டுமல்ல, அந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதரிடம் எடுத்து அதை பின்பற்றி அவர்கள் மரணித்துக்கு முன்னாலேயே அமல் செய்து காட்டினார்கள், அதை பின்பற்றி காட்டினார்கள், அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் என்றால் அன்புள்ள சகோதரர்களே, இங்குதான் நாம் புரிய வேண்டும். அல்லாஹ்வின் தூதரிடம் எடுத்த இந்த மார்க்கத்தை சரியாக இந்த மார்க்கத்தை புரிந்து அதை நடைமுறைப்படுத்தி அதே வழியில் மறைத்தார்கள். பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விடயம் மார்க்கமா, ஒரு விடயம் வழிகிறதா என நீங்கள் பிரித்து பார்க்கக்கூடிய இடம் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவில் உள்ளதா என்றால், இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதாக இருந்தால் நபி தோழருடைய வாழ்வில் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். இந்த வணக்கம் அல்லாஹ்வின் தூதருடைய அவரிடம் இந்த கற்ற நபி தோழருடைய வாழ்வில் உண்டா இல்லையா, அதனோடு நீங்கள் உரசிப்பார்கள். ஒவ்வொரு விடயமும் இந்த மார்க்கத்தை பின்னர் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் உரசி பாருங்கள். நீங்கள் உரசி பார்த்தீர்கள் என்றால் உண்மையில் இது மார்க்கமானதா, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயமா, அல்லது மார்க்கத்தின் பேரில் புதிதாக உருவாக்கப்பட்ட விடயமா என்பதை நீங்கள் நிச்சயம் அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள்,
எத்தனையோ வழிகேடுகள். அவர்கள் சொல்லுகிற வழிகேடுக்கெல்லாம் அல் குர்ஆன் இந்த ஆதாரம் காட்ட முடியாது, அஸ்-சுன்னாவில் இந்த ஆதாரம் காட்ட முடியாது. அந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதர் நேரடியாக கருத்த நபித்தோடைய வாழ்வில் இந்த ஆதாரம் காட்ட முடியாது. எங்கெங்கெல்லாம் ஓடோடி சென்று அவர்களுடைய மனோ இச்சைப்படி இந்த மார்க்கத்தை திரிபடுத்துவதற்காக, வளைப்பதற்காக இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பித்அத்வாதிகள். அன்புள்ள சகோதரர்களே, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் அலக்குகின்ற மிகப்பெரும் திராசி அல்லாஹ்வின் தூதர் கற்ற நபித்தோடைய வாழ்வில் இந்த வணக்கம் உண்டா? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழருக்கு இப்படிப்பட்ட ஈமானை கற்பித்துக் கொடுத்தார்களா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், இந்த மார்க்கத்தில் எப்படிப்பட்ட மார்க்கத்தை பெறால் சொல்லப்படுகிற எந்த விடயமாக இருக்கட்டும், அந்த விடயம் மார்க்கத்தில் உள்ளதா இல்லதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நாம் கொண்டிருக்கிற ஈமான், நாம் செய்கிற ஒவ்வொரு அமலும் யாருக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் தெரியுமா? நாம் கொண்டிருக்கிற ஈமான், நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ, அவரை பின்பற்றிய அவரிடமிருந்து நபித்தோர்கள் எவ்வாறு அதை ஈமான் கொண்டார்களோ, அதே போன்று என்னுடைய ஈமானும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது தனிமனிதனுடைய போதனை அல்ல, அல்லாஹ்வுடைய போதனை. சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகிற மிக பெரும் போதனை இந்த போதனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். சூரத்துல் பக்ராவுடைய 137வது வசனத்தை கொஞ்சம் எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொல்கிறான் தெரியுமா? ஃபஇன் ஆமனு, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான் திருமறை குர்ஆனில். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹ், நீங்கள் நபிகளாரையும் நபி தோழர்களை முன்னுரிமைப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிற செய்தி இந்த செய்தி. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எவ்வாறு ஈமான் கொண்டீர்களோ, நீங்கள் ஈமான் கொண்டதை போல் அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஈமான் கொண்டு விட்டால் ஃபகத் இஹ்தது, அவர்களும் நேர்வழி பெற்று விடுவார்கள். பாருங்கள், நீங்கள் ஈமான் கொண்டதை போல் நபிகளாரை அல்லாஹ் தஆலா முன்னிலைப்படுத்தி சொல்கிறான், நபி தோழர்களை முன்னிலைப்படுத்தி சொல்கிறான். நீங்கள் ஈமான் கொண்டதை போல் இவர்களும் ஈமான் கொண்டு விட்டால் ஃபகத் இஹ்தது, அவர்களும் நேர்வழி பெற்று விடுவார்கள். அப்படி என்றால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம், எம்முடைய ஈமான், எம்முடைய அமல் யாருடைய ஈமானுக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும் சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வுக்கும், அவரை பின்பற்றிய நபித்தோடைய வாழ்வுக்கும், அந்த ஈமானுக்கும் அமலுக்கும் உடன்பட்டதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தூக்கி எறியப்படும். அன்று இல்லாத ஒரு நம்பிக்கை, அன்று இல்லாத ஒரு அமல் இந்த ஒரு ஈமானாக, ஒரு வணக்கமாக மாறவே முடியாது. அன்று இல்லாத நம்பிக்கை இன்று நம்பிக்கையாக மாற முடியாது. அன்று இல்லாத ஒரு வணக்கம் இன்று வணக்கமாக மாற முடியாது. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டதை போல, நீங்கள் உண்மைப்படுத்தியதை போல் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் உண்மைப்படுத்தி விட்டால், ஈமான் கொண்டு விட்டால் அவர்களும் நேர்வழி பெற்று விடுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்வதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். ஒரு உரை, அந்த உரை ஒரு வித்தியாசமான உரை. எந்த அளவுக்கு கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது, உள்ளங்கள் எல்லாம் அச்சத்தால் திகைப்படைகிறது. அப்படிப்பட்ட உரை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுது விட்டு நபி தோழர்களை முன்னோக்கி திரும்பினார்கள். ஃபவஅதனா மௌஇதத்தன் பலீகா, அந்த சமுதாயத்திற்கு, அந்த நபி தோழருக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள், ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசம் என்பது அச்சமூட்டி எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு உபதேசம். அச்சமூட்டி எச்சரிக்கையாக சொல்லுகிற மிகப்பெரும் உபதேசம்.
அந்த நேரத்தில் சகோதரர்களே, அந்த உபதேசத்தை கேட்டதும் அந்த நபித்தோடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அந்த உரையின் காரணமாக, அந்த உபதேசத்தின் காரணமாக உள்ளங்கள் எல்லாம் அச்சமடைந்தது. அப்படிப்பட்ட ஒரு உரை. அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் சொல்கிறார், இந்த உரை எப்படிப்பட்ட உரையாக இருந்தது தெரியுமா? இந்த உரை என்பது ஒரு வீட்டு தலைவர் அந்த வீட்டை விட்டு செல்லும் பொழுது எப்பொழுது தன்னுடைய மனைவிமார்களுக்கு, குழந்தைகளுக்கு வசியத்தாக ஒன்றை சொல்லிவிட்டு செல்வானோ அதே போன்ற ஒரு உரை, விடைபெறக்கூடிய ஒரு உரை. அப்படிப்பட்ட ஒரு உரையாக இருந்தது சகோதரர்களே. நினைத்து பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு உபதேசம். இந்த உபதேசம் ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு எதை நீங்கள் வசியத்தாக நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள்? எங்களுக்கு எதை நீங்கள் வசியத்தாக சொல்ல நாடுகிறீர்கள் என்று ஒரு நபி தோழர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஊஸீக்கும் பிதக்வல்லாஹ். அல்லாஹ்வுடைய சொன்ன முதல் உபதேசம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கு முதல் நான் வசியத்தை செய்கிறேன். நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே, நினைத்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற வியாபாரங்களில், நம்முடைய நடத்தைகளில், நம்முடைய மனைவியுடைய விடயங்களில், பிள்ளைகளுடைய விடயங்களில், எல்லா அம்சங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்கிறேனா இல்லையா? எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முதல் உபதேசம், ஊஸீக்கும் பிதக்வல்லாஹ். அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து நான் வாழுகிறோமா? அல்லாஹ் ஏவியதை செய்து கடைபிடித்து வாழுகிறோமா? நாம் எமக்குள் கேட்க வேண்டிய மிக பெரும் அம்சம் இந்த அம்சம். அல்லாஹ்வுடைய உபதேசம் செய்கிறார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு ஆட்சியாளர் மார்க்கத்துக்கு முரணாகாத விடயங்கள் உங்களுக்கு கட்டுப்படுமாறு உங்களை ஏவினால், படித்தால் அவனுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்க. அந்த ஆட்சியாளன் ஒரு ஹபஷ நாட்டு அடிமையேனும் உங்களுக்கு ஒரு பொறுப்பாளியாக நியமித்தாலும் அவனுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நீங்க நடவுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்தை நானும் நீங்கள் கேட்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபஇன்னஹு மை யஇஷ் மின்கும் பஅதி. எனது மரணத்துக்கு பிறகு உங்களில் யார் வாழுகிறாரோ, எனது மரணத்துக்கு பிறகு உங்களில் யார் வாழுகிறாரோ, ஃபஸயர இக்திலாஃபன் கஸீரா, அதிகமான பிரிவினைகளை கண்டுகொள்வார். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதிகமான பிரிவினைகளை கண்டுகொள்வார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மண்ணில் இருக்கும் பொழுது இரு சாராரை கண்டார்கள். யாவர்கள்? அந்த சாரார் யார்? ஒன்று அல்லாஹ்வை ஈமான் கொண்ட முஃமின்கள், இரண்டாவது அல்லாஹ்வை மறுத்த முஸ்லிக்கீன்கள். இரண்டு சாராரை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்கள். மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததும் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு சாராரை கூடுதலாக காண்கிறார்கள். அவர்கள் யார் தெரியுமா? முனாஃபிகூன்கள். அவர்கள் யார்? முனாஃபிகூன்கள். அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்டார்கள். இங்கு என்ன சொல்கிறார்கள்? எனது மரணத்துக்கு பின்னால் அதிகமான பிரிவினைகளையும் முரண்பாடுகளையும் ஒரு மனிதர் கண்டுகொள்வார் என்று சொல்லிவிட்டு தீர்வு சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்களா? தீர்வு சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் மன்னித்தார்களா? ஒரு பொழுதும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன எதை சொன்னார்கள் தெரியுமா? ஃபஅலைக்கும் பிசுன்னதி, எனது வழிமுறையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எனது சுன்னாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம் இந்த உபதேசம். அல்லாஹ்வின் தூதர் எல்லாவற்றையும் ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாக தந்தவர். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், ஒரு இபாதத்தாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்வாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி எமக்கான முன்மாதிரி. எல்லாவற்றிலும் என்னுடைய வழிமுறையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வசுன்னத்துல் குலஃபாஇல் மஹ்தியீன் அர்-ராஷிதீன்,
நேர்வழி பெற்ற கலீஃபாக்குடைய வழிமுறையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வழிமுறை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் போதுமானது, நிச்சயம் போதுமானது. ஏன் இதையும் சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல வேண்டும்? ஏன் சொல்ல வேண்டும்? அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை நாங்கள் நிலையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் எது சத்தியம், குர்ஆனையோ அஸ்ஸுன்னாவையோ இவன் மனோ இச்சைப்படி விளங்க முடியாது. அதுவல்ல நீதி. இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வின் தூதரும் என்று எடுத்த நபி தோழர்கள் எவ்வாறு புரிந்து கொண்டார்கள், எவ்வாறு நடைமுறைப்படுத்தினார்கள்? இந்த மார்க்கத்தில் அந்த நபித்தோருடைய பங்களிப்பை நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே. ஆச்சரியம். அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்து அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னாலேயே இந்த மார்க்கத்தை உறுதிப்படுத்தி அதை அமல் செய்து அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய நேசத்தையும் நபிகளாவுடைய அன்பையும் பெற்ற நபித்தோழர்கள் அவர்கள். அந்த நபித்தோழர்கள் அவர்கள் மறைப்பதற்கு முன்னாலே சுவனவாதிகள் என்று அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் மறைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டவர்கள் அவர்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த மார்க்கத்தில் நாம் நிலையாக உறுதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நபி தோழர்கள் இந்த மார்க்கத்தை எவ்வாறு புரிந்து கொண்டார்கள், இபாதத்தை எவ்வாறு செய்தார்கள், அந்த புரிதல் எமக்கான தேவை அங்கு இருக்கிறது. நாம் விரும்பியதை போல ஒன்றை சொல்ல முடியாது. நாம் விரும்பியதை போல ஒரு வணக்கத்தை செய்ய முடியாது. அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் அங்கு தேவை. அதை புரிந்த நபித்தோருடைய வழிகாட்டல் நமக்கு தேவை. இல்லை என்றால் வழிகட்டி விடுவோம், இல்லை என்றால் வழிகட்டி விடுவோம் சகோதரர்களே. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வசுன்னத்தில் குலஃபா அல் மஹ்தியின் அர்-ராஷிதீன். நேர்வழி பெற்ற அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள். அந்த கலீஃபாக்கள் 4 பேரும் இந்த மார்க்கத்துடைய ஒரு விடயத்தில் ஒரு கருத்தை அடைந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அது எனது வழிமுறை, அது எனது வழிமுறை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிவிட்டு இந்த சமுதாயத்துக்கு மிக பெரும் எச்சரிக்கை, இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் எச்சரிக்கை. அது என்ன எச்சரிக்கை? சொல்கிறார்கள், وَإِيَّاكُمْ وَمُحْدَثَاتِ الْأُمُورِ. இந்த மார்க்கத்திலே, அல்லாஹ்வுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்திலே, இந்த மார்க்கம் முழுமையாக்கப்பட்டதற்கு பின்னால் யார் புதிதாக இந்த மார்க்கத்துடைய பேர் உருவாக்குகிறார்களோ அதை விட்டு உங்களுக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், فَإِنَّ كُلَّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ. புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் அதெல்லாம் மார்க்கத்தின் பிறகு இட்டுக்கட்டப்பட்ட அம்சங்கள். பித்அத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٍ. ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஒரு மனிதன் வாழ வேண்டும், இதற்கு பின்னால் ஒரு முரண்பாடுகளை பிரிவினைகளை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அவ்வாறு நீங்கள் கண்டுகொண்டால் எனது வழிமுறையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நேர்வழி பெற்ற கலீஃபாவுடைய வழிமுறையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்தில் பித்அத்தை நீங்கள் உண்டு பண்ணாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாயத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள். இதில் சகோதரர்களே, இந்த செய்தி இருக்கிறது மகத்தான ஒரு செய்தி, இஸ்லாத்துடைய அடிப்படைகளை பற்றி பேசுகின்ற செய்தி. எவ்வாறு நம்முடைய வணக்கங்களில் ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் எவ்வாறு எண்ணங்கள் நீயத்து முக்கியமோ அதே போல சகோதரர்களே, நாம் செய்கிற வணக்கங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா முக்கியம். இஸ்லாத்துடைய அடிப்படைகளை இந்த செய்தி சொல்கிறது. இந்த விடயத்தில் சகோதரர் நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா எது, அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கமாக எனக்கு காண்பித்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர். அதனால தான் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், வழிகேடு இருக்கிறதை புதிதாக உருவாக்கப்பட்ட வழிகேடுகள் எல்லாம் மறுக்கப்பட்டது.
அதில் கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிற ஒரு செய்தி உண்டா என்றால் நிச்சயமாக இல்லை. எல்லாமே மறுக்கப்பட்டது. அதில் கெடுதி எல்லாமே கெடுதிதான். பித்அத்தின் நல்லது என்றெல்லாம் கிடையாது. பித்அத்தின் நல்ல பித்அத், அழகான பித்அத் என்றெல்லாம் கிடையாது. எல்லாமே கெடுதிதான். வகுல்லுஹா வலாலுன், எல்லாமே வழிகேடுதான். அங்கு நேர்வழி ஒன்று அங்கு இல்லை. வழிகேட்டிலே நேர்வழி என்று ஒன்று அங்கு இல்லை, நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. வகுல்லுஹா பாத்திலுன், எல்லாமே அசத்தியமானது. அங்கே சத்தியம் என்று ஒன்று அங்கே கிடையாது. எல்லாமே வழிகேடு, நனவுகள் கிடையாது. பாவம், அசத்தியம், கெடுதி எல்லாம் இந்த பித்அத்துக்கு சொந்தமானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. ஏகும் வல்ல ஜல்ல ஷானஹு தஆலாவின் அருமையில் அடியார்களே, இந்த பித்அத்துகளில் இரண்டு விதமான அம்சம் உண்டு. ஒன்று, இதை செய்துவிட்டால் இந்த மார்க்கத்தை விட்டே வெளியேற்றப்படுவான். அப்படிப்பட்ட பித்அத்துகள் உண்டு. உதாரணமாக நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே, இணை வைப்பு. இந்த இணை வைப்பு ஒருவன் செய்துவிட்டால் இந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறி விடுவான். இன்றைக்கு இணை வைப்பு என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர்? இணை வைப்பு என்றால் சிலையையோ கல்லையோ சூரியனையோ வணங்கிவிட்டால் அதுதான் இணை வைப்பு என்று இன்னும் ஒரு சாரா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு சொந்தமான வணக்க வழிபாடுகளில் யார் இணை வைப்பை கலந்து விடுகிறார்களோ அதுவும் இணை வைப்பு தான். ஒரு பொழுதும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் இணை வைப்பு கலந்து விடவே கூடாது. எல்லா வணக்கங்களிலும் இல்லாவிட்டால் அவர்களை அழித்து பாழாகிவிடும். சொர்க்கம் நிரந்தரமாக இழந்து விடுவோம். சொர்க்கத்தை நரகத்துக்கு சொந்தமானவர்களாக நாங்கள் ஆகி விடுவோம். சகோதரர்களே, இணை வைப்பிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இணை வைப்பு வந்து விடவே கூடாது. நிரந்தரமாக இந்த மார்க்கத்தை விட்டு இம்மை வெளியேற்றிவிடும். அதே போல சகோதரர்களே, யாரெல்லாம் இன்றைக்கு கபர்களிடத்தில் சென்று தர்காக்களிடத்தில் சென்று அந்த இறந்தவர்களிடத்தில் தேவைகளை கேட்கிறாரோ, பாவங்களை மன்னிக்குமாறு சொல்கிறாரோ, குழந்தைகளை கேட்கிறாரோ, சுகத்தை கேட்கிறாரோ, பொருளாதாரத்தை கேட்கிறாரோ, அவரால் முடியுமா? இந்த உலகத்தில் அற்பத்திலும் பலகீனத்திலும் பலகீனமாக இருக்கக்கூடிய அவர் மரணித்ததற்கு பிறகும் அவரிடம் சென்று அல்லாஹ்வுக்குரிய பண்பை, சிஃபத்தை, மன்னிப்பு, உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், இந்த ரிஸ்க்கு பொறுப்பாளர் எல்லாம் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை சாதாரணமாக ஒரு மரணித்த மனிதனிடத்தில் கொடுத்து விட்டு கேட்கிறாரே, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும், காபிராக மாறி விடுவார். அறுத்து பலியிடுதல் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டும். ஒரு வலியுடைய பேரிலோ அவர்களுடைய அவுலியாக்களுடைய பேரிலோ ஒரு பொழுதும் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு சொந்தமானது இந்த மார்க்கம். அறுத்து பலியிடுதல் அல்லாஹ்வுக்குரியது, அவனுக்காக வேண்டி செய்யப்பட வேண்டும். சகோதரர்களே, நேர்ச்சைகள், நாம் செய்கிற நேர்ச்சைகள் அல்லாஹ்வுக்காக, அந்த நேர்ச்சைகளில் கூட இணை வைப்பு வந்துவிடக்கூடாது. யாருக்காக வேண்டி, இறந்தவருக்காக வேண்டியோ ஒரு ஷேக்குடைய பேரிலோ ஒரு பொழுதும் நேர்ச்சைகள் செய்துவிடவே கூடாது. செய்து விட்டால் இந்த மார்க்கத்தை விட்டே நாம் வெளியேறி விடுவோம். இதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல சோர்களை நீங்கள் பாருங்கள். வஹ்தத்துல் வஜூத், அத்வைதிகள். இவர்கள் யார்? படைப்பாளனுக்கும் படைப்பிடங்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாமலாக்கி விட்டார்கள். படைப்பாளன் யார் என்றால் படைப்பினங்கள் தான்.
படைப்பிடங்கள் யார்? அதில் அல்லாஹ் இருக்கிறான். எல்லாமே ஒன்று, படைப்பாளன் ஒன்று, படைக்கப்பட்ட அம்சங்களும் ஒன்று, எல்லாம் அல்லாஹ் தான் என்ற முடிவை கொண்டு வந்தவர்கள் அத்வைதிகள். வஹ்தத்துல் வுஜூத். இதை ஒரு மனிதன் நினைத்து விட்டால், நம்பி விட்டால், அன்புள்ள மார்க்கத்தை விட்டே வெளியேறுவான் நிரந்தரமாக. அல்லாஹ் என்னைக்கும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இன்னும் சில வணக்க வழிபாடுகள் இருக்கிறது, பித்அத்கள் இன்னும் ஒரு பகுதி இருக்கு. அந்த பித்அத் இந்த மார்க்கத்தை விட்டு மனை வெளியேற்றாது. ஆனால் யார் அதை செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிக்காத காரியத்தை மனோ இச்சைப்படி மார்க்கம் என்ற பெயரில் எண்ணினாலும் சரி, அதை நம்பிக்கை கொண்டாலும் சரி, அதை அமல் செய்தாலும் சரி, யார் செய்கிறார்களோ அவர்கள் பாவிகள். அவர்கள் பாவிகள். அவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ்வுடைய தண்டனை உண்டு. ஆனால் நிரந்தரமாக நரகத்தில் இருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட அம்சங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்புகளுக்கு பிழையான தவறான வியாக்கியங்களை கொடுப்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை குறித்து பேசும் பொழுது திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகமுடைய சுன்னாவிலும் பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்கு கண்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு கைகள் உண்டு, அவனுக்கு கால்கள் உண்டு என்று யார் சொன்னது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி இருக்கத்தக்க வந்ததை வந்ததமாய் ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பித்அத்வாதிகள் அல்லாஹ்வுடைய கை என்று வந்து விட்டால் அது அல்லாஹ்வுடைய குத்ரத்தை மாற்றினார்கள். பிழையான வியாக்கியானங்களை கொடுத்தார்கள். அல்லாஹ் அரிசில் இருக்கிறான், அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்து விட்டான் என்று சொல்லும் பொழுது இல்லை இல்லை, பித்அத்வாதிகள் அதை ஏற்கவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் அரிசியை ஆக்கிரமித்து விட்டான். அல்லாஹ்வுடைய பண்பை வந்ததை போல ஏற்க தயாரில்லை. அவர்களுக்கு ஏற்க தயாரில்லை சகோதரர்களே. இதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு ஒரு மனிதன் அறுத்து பணிக்கு, அதாவது கபறுகிடத்தில் சென்று, அவுலியாக்களுடைய கபறுகிடத்தில் சென்று என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு தவாபு செய்கிறார்கள். யார் ஒருவர் காபத்துல்லாவை தவாபு செய்வதை போன்ற எண்ணத்தில் அந்த கபரை தவாபு செய்வர்களாக இருந்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார். இல்லாவிட்டால், அந்த நம்பிக்கை இல்லாமல் ஒருவர் கபரை சுற்றுகிறார் என்றால் அது பித்அத், அது வழிகேடு. இன்றைக்கு இந்த செயல்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அதே போல நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே, இன்னும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? குறிப்பாக இந்த சூஃபித்துவவாதிகள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி, எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல அவர்களும் சொல்கிறார்கள் வழி அவுலியாக்களுக்கும் அப்படி உண்டு. அதனால்தான் எப்பொழுதுமே அவர்கள் அவருடைய பேச்சிலோ நுபுவத்தை காட்டிலும் விலாயத்தை உட்படுத்துவார்கள். நபித்துவத்தை காட்டிலும் இறை நேசர்கள் அவர்களுடைய விடயத்தை அதிகமாக உட்படுத்துவார்கள். இது வழிகேடு. அன்புள்ள சகோதரர்கள், இப்படிப்பட்ட மிக பெரும் பித்அத்துக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். இதில் யார் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்வில் காண முடியுமா? அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவில் காண முடியுமா? நபித்தோடைய வாழ்வில் நாம் காண முடியுமா? நிச்சயமாக இல்லை சகோதரர்களே, நிச்சயமாக நாம் கண்டுகொள்ள முடியாது. அதே போல சகோதரர்களே, இன்றைக்கு நீங்கள் புனித பயணம் ஒன்று உண்டுமானால், இந்த மார்க்கத்திலே புனித பயணம் ஒன்று உண்டுமானால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இறை இல்லங்களை நாடி செய்கிற புனித பயணங்கள் ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுன் நபவி. புனித பயணங்கள் செய்வோம், இதுக்குத்தான் நாம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த சூஃபித்துவாதிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அதற்கு பதிலாக புனித பயணங்களை எங்கே மேற்கொள்கிறார்கள்? அதிகமாக கபர்களிடத்தில். நீங்கள் பாருங்கள், ஜியாரங்களுக்கு இங்கிருந்து டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு செல்கிறார்கள். இங்கிருந்து டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு செல்கிறார்கள். புனித தலங்களாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள். அன்புள்ள சோகம், இப்படிப்பட்ட ஏராளமான பித்அத்துக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். இதில் நமக்கு விழிப்பு தேவை. என்றைக்காவது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற நேரத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் பயந்த ஒரு உடையும் என்ன தெரியுமா? எனது கபரை நான் மரணித்ததற்கு பிறகு வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள்,
வணங்கப்படும் இடங்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உடைத்து அஞ்சிய ஒரு விடயம். ஆனால் இவர்கள் கபர்களை உயர்த்தி அங்கு சென்று இன்றைக்கு அவர்களிடத்திலேயே கேட்கிற ஒரு இணைவிக்கிற காட்சி இன்றைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோமே. இதெல்லாம் என்ன சொல்வது சகோதரர்களே? இன்றைக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் பேரளவில் முஸ்லிம்கள் இன்றைக்கெல்லாம் அவர்கள் கேட்டால் சொல்வார்கள், அல்லாஹ்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வை பொருந்தி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டு நிச்சயம் சொல்வார்கள், ஆம் ஆம், அல்லாஹ்வை பொருந்தி நாங்கள் வாழ்கிறோம். அல்லாஹ் சொன்னதை போல நீங்கள் பொருந்திக் கொண்டிருக்கிறா? காண முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் தன்னுடைய ரப்பாக, அவனை ரப்பாக எவ்வாறு பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த சமுதாயத்துக்கு உபதேசம் செய்தாரோ, அவனுக்கு கொடுக்கிற அம்சங்களை எல்லாம் அவனுக்கு பிரத்தியமான அந்த சிபாத்துக்கள் எல்லாவற்றையும் இறந்த மனிதர்களுக்காக இன்றைக்கு கொடுக்கிறார்களே, அவனுக்கு சொந்தமான விடயங்களை எல்லாம் அற்பமாக படைக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கிறார்களே. நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, இணை வைப்பு கிட்டி செல்லும், இணை வைப்புக்கு சொந்தமானவர்கள் மாறிவிடுவார்கள். இதை யார் செய்கிறார்களோ? அன்புள்ள சோழர்களே, இந்த சமுதாயத்தை நம்முடைய குடும்பங்களை நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எமக்கான தேவை அதுதான். ஏன் இந்த இடத்தில் நான் சொல்கிறேன், ஏன் இதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் ஒரே ஒரு காரணம் தான், வேற எதுவும் கிடையாது. யாருக்கு பகைமை ஏற்படுத்துவதோ, யாருக்கு எதிராக பேசுவதோ அல்ல. நாம் எதற்காக பேசுகிறோம், எதற்காக தெளிவுபடுத்துகிறோம் என்ற ஒரே ஒரு காரணம், நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனிதன் நிரந்தர நரகத்துக்கு நுழைந்து விடவே கூடாது. ஆனால் இவர்கள் செய்கிற எல்லாம் கபடத்தில் இருக்கின்ற அவர்களிடத்தில் போய் இறந்த மனிதத்தில் வசீலா தேடுகிறார்களே. அன்புள்ள சோர்களே, இணை வைப்புக்கு தள்ளிவிடும், நிரந்தரமான நரகத்தின்பால் இங்கே ஒதுக்கிவிடும் என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், அது மட்டும் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஏகத்துவத்தை குறித்து நாம் பேசினால், ஏகத்துவம், அல்லாஹ் மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், வேற யாரையும் நீங்கள் அழைத்து பிரார்த்தனை செய்யாதீர்கள். பிரார்த்தனை என்பது அவனுக்கு மாத்திரம் சொந்தமானது, வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவனுக்கு மாத்திரம் செய்யப்பட வேண்டியது என்று உரத்தி சொன்னால், இன்றைக்கு இணை வைப்பார்கள் எங்களுக்கு எதிராக கிளந்தென்புவார்கள், எங்களுக்கு எதிராக குமுறுவார்கள். அதே போல அல்லாஹ்வின் தூதை சுன்னாவை நீங்கள் பற்றி படியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வாறுதான் தொழுதார்கள், இவ்வாறுதான் எமக்கு தொழுது காண்பித்தார்கள். அல்லாஹ்வின் தூதை சுன்னாவை பற்றி படியுங்கள், அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் பித்அத்வாதிகள் எங்களுக்கு எதிராக கிளந்தென்புவார்கள். இன்னும் நீங்கள் மறைந்த மனிதத்தில் நீங்கள் செல்லாதீர்கள், அவரிடத்தில் சென்று உங்களுடைய காரியங்களை கேட்காதீர்கள், அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல, அது கூடாது, அது இணை வைப்பு என்று சொன்னால் இன்றைக்கு சூஃபியாக்கள் எங்களுக்கு எதிராக கிளந்தென்புவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இந்த கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? ஏன் அவர்கள் குமுற வேண்டும்? ஏன் அவர்கள் குமுற வேண்டும்? அவர்கள் சத்திய முடிவர்களை கேட்பதை விட்டு மக்களை தடுக்கிறார்கள். சத்தியத்தை கேட்பதை விட்டும் மக்களை தடுப்பதற்கு கையாளுகின்ற வழி இதை தவிர வேற எதுவும் கிடையாது, இதை தவிர வேற எதுவும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு விடயத்தை நான் சொல்கிறேன். அது என்ன விடயம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏகத்துவ பிரச்சாரம் மக்காவில் 13 ஆண்டு காலம், 13 ஆண்டு காலம் எதை நோக்கி பிரச்சாரம்? ஏகத்துவத்தை நோக்கி பிரச்சாரம். மதீனாவுக்கு வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அங்கு முடித்து விட்டு இங்கு வருகிறார்கள். அல்லாஹ் என்ன வசனம் இறக்கினான் தெரியுமா? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே யாருக்கு சொல்கிறான்? நபிக்கு சொல்கிறான். 13 வருட காலம் மக்கத்தில் ஏகத்துவ பிரச்சாரம். மதீனாவுக்கு வருகிறார்கள், வந்தவுடன் அல்லாஹ் இறக்கிய வசனம் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நபியை படியுங்கள். நபிக்கு சொன்னதே. நாம் எத்தனை வருட காலம் ஏகத்துவத்தை படித்திருக்கிறோம்? சிந்தித்து பார்த்தோமா? எத்தனை வருட காலம் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறோம்? நினைத்து பார்த்தோமா? ஏகத்துவத்தை எத்தனை தடவை நாங்கள் படித்திருக்கிறோம், வாழ்வில் கொண்டு வந்திருக்கிறோம், படித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒரு விடயத்தை சொல்கிறேன், ஏகத்துவம் என்பது சகோதரர்களே, நாம் இலேசாக விட்டு விட்டால் ஷைத்தான் வந்து விடுவான், அலட்சியம் செய்து விட்டால் அடுத்ததாக ஷைத்தான் வந்து விடுவான். ஏதோ ஒரு வழியில்
ஏதோ ஒரு வழி மரணம் வரைக்கும் ஏகத்துவத்தை படிக்க வேண்டும். மரணம் வரை இந்த மார்க்கத்தின் நிலையாக இருப்பதற்காக இந்த பிரச்சாரத்தை மக்களுக்கு சொன்னால், இதன்பால் மக்களை அழைத்தால் எமக்கு சூட்டுகின்ற பெயர்கள் என்ன இந்த சமுதாயத்தில்? ஒன்று கடும்போக்காளர்கள், தீவிரவாதிகள் என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்களே. அன்புள்ள சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, அவருக்கு இப்படிப்பட்டு செல்லக்கூடிய மக்கள், எங்களுக்கு எதிராக கிளர்ந்தெழக்கூடிய மக்கள், அவர்கள் வாழ்நாளாக பரம்பரையாக அவருடைய மூதாதையர்கள் இருந்த அந்த சிற்கையத்தான அமல்களை, விடயங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டால் எமக்கு எதிராக கிளம்புகிறார்களே. இது புதிதல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்கள், ஒன்றை சொல்கிறான். ஏகத்துவவாதிகளே, சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் ஆசைப்படுவீர்களே, இதை நீங்க நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகிற அத்தனை அம்சங்களும் கடந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுக்காக ஒரு நபி கடந்து சென்றார். ஒரு நபி எமக்கு மிக நேசமானவர், பாசமானவர், உயிரிழமிடன் நேசமானவர். அப்படிப்பட்ட ஒரு நபி கடந்து சென்றார். இந்த விமர்சனங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்களுக்கு ஏவியதும் இஸ்லாம் பரவுகிறது. ரோமாபுரி மன்னன் ஹெரக்கல், அவன் அபூ சுஃபியான் அந்த இடத்துக்கு செல்கிறான். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் அந்த ரோமாபுரி மன்னன் அபூ சுஃபியான் இடத்தில் கேட்கிறார், உங்களுடைய முஹம்மது இறை தூதர் என்று சொல்லுகிற அந்த முஹம்மத் உங்களுக்கு எதை ஏவுகிறார்? பாருங்கள், எதை ஏவுகிறார், எதை போதனை செய்கிறார் என்று கேட்டதும் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எமக்கான ஒரு படிப்பினை. அவர் சொல்கிறார், உஅ்புதுல்லாஹ வஹ்தஹு, அல்லாஹ்வை மாத்திரமே வணங்கி வழிபடுங்கள் என்று சொல்கிறார். வலா துஷ்ரிகூ பிஹி ஷைஅன், அவனோடு சேர்த்து எதையும் நீங்க இணையாக்காதீர்கள் என்று சொல்கிறார். இன்னும் எதை சொல்கிறார் தெரியுமா? கேளுங்கள். வத்ருகு மா யகூலு ஆபாஉக்கும், உங்களுடைய முன்னோர்கள் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அதை விட்டு விடுங்கள் என்று அவர் சொல்கிறார். யார் சொல்கிறார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூதாதையர்கள் எல்லாம் ஷிர்கியத்தான விடயங்களை, குஃப்ரியத்தான விடயங்களை வாழ்வில் தொடர்ந்து பரம்பரையாக செய்து வருகிறார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இதை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அதை சொல்லுகிறார், விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். அதைத்தான் நாம் சொல்கிறோம். அந்த காலத்தில் வாழையடியாக ஷிர்கான விடயங்களை செய்து வருகிறார்கள். விட்டு விடுங்கள் என்று சொன்னால் எமக்கு எதிராக கிளம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதைத்தான் நாம் சொல்கிறோம். அவர் செய்த பிரச்சாரத்தை தான் நாம் செய்கிறோம். புதிதல்ல. இதை செய்ததன் காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கையாளராக, உண்மையாளராக இருந்த இறை தூதர், ஒரு நபி, ஒரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்த ஒரே ஒரு காரணம், பொய்யராக அந்த சமுதாயத்தால் பெயர் சூட்டப்படுகிறார். பொய்யராக, சூனியக்காரராக, பைத்தியக்காரராக அந்த சமுதாயத்தால் பெயர் சூட்டப்படுகிறார் என்றால் ஏகத்துவம். ஏகத்துவம் இந்த உலகத்தில் மிகப்பெரும் நியமத் என்ன தெரியுமா? மிகப்பெரும் நியமத். ஒரு ஏகத்துவத்தை அறிந்து மரணம் வரைக்கும் அந்த ஏகத்துவத்திலே வாழ்ந்து ஏகத்துவத்திலேயே மரணிக்கிறான் பாருங்கள். அதுதான் இந்த உலகத்திலே மிகப்பெரும் நியமத். இந்த உலகத்தில் அல்லாஹ் தருகிற நியமத்துக்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். குழந்தை செல்வங்களா, ஆரோக்கியமா, பொருளாதாரமா, அந்த அருக்கொடைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் சகோதரர்களே. ஆனால் எம்மை சுவனம் வரை சுவனத்துக்கு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரும் அருட்களை உண்டுமானால் அது ஏகத்துவம் தான். ஒரு பொழுதும் வாழ்வில் இணை வைப்பு கலந்து விடவே கூடாது, ஷிர்க் இருந்து விடவே கூடாது. நாம் நரகத்தின்பால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தின்பால் அழைத்து செல்லப்பட்டு விடுவோம். நிரந்தரமாக சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொண்ட மக்களாக ஏகத்துவத்தை அறிந்து அதை புரிந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிதஅத்தை குறித்து எவ்வாறு இந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அவருடைய விபரீதங்களை அறிந்து நம்முடைய வாழ்வில் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய முன்வரும் அடுத்து வருகின்ற சமுதாயத்துக்கு இதை பற்றி அமானியமாக கொடுக்கப்பட்ட இந்த அம்சங்களை எல்லாம் நாம் சரியான முறையிலே இந்த மார்க்கத்தை புரிந்து அவர்களுக்கும் கடக்கக்கூடிய அடியார்களாக என்னையும் உங்களையும் வல்ல ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.